பிஹேன் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கண்மணி. இன்றைய நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருப்பவர் ராம்ஜி பரமஹம்சர். அவர்கிட்ட நம்ம இந்த வருஷம், அதாவது 2025 மார்ச் 29 நடக்க போகிற சனி பயிற்சி பற்றி கேட்டு தெரிஞ்சுப்போம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா. ஸோ 2025 மார்ச் மாதம் நடக்கக்கூடிய சனி பயிற்சி பற்றி இந்த நேர்காணலில் பேசலாம். முதல் ராசியான மேஷம் ராசிக்கு எப்படி இருக்கு? முதல்ல சனி பயிற்சினா என்னன்னு சொல்லிடுவோம். ஜென்ரலாக எல்லாருக்குமே சனி பகவானை பார்த்து ஒரு பயம் இருக்கும். என்ன அப்படின்னா, சனி வந்தாலே நமக்கு பாடாப்படுத்துவார், சனி வந்தாலே நம்மளை பெண்டெடுக்க போகிறார், அப்படிலாம் இது ஒரு நெகட்டிவ் தாட்ஸ். இந்த தாட்ஸை முதல்ல இப்படிங்க. உலகம் ஃபுல்லாக என்னுடைய ஒரு டயலாக் ரொம்ப ஃபேமஸ். என்னென்னா, சனி கொடுத்தால் எவர் தடுப்பார், சனி கொடுத்தா தடுக்க ஆளே கிடையாது. சனி மாதிரி ஒரு பெஸ்ட்டு டீச்சர் யாருமே இந்த உலகத்திலே கிடையாது. என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கொடுக்கணுமோ, யார் யார் தப்பான ஆட்கள் உங்கள் முன்னாடி காட்டணுமோ அதை அப்படியே வெளிச்சம் போட்டு காட்டக்கூடிய ஒரே கடவுள் யாருன்னா சனி பகவான் தான். போலீஸ்காரனை பார்த்து யார் பயப்படணும்? போலீஸ்காரனை பார்த்து திருட்டு போய் தான் பயப்படணும். நம்ம ஏன் பயப்படணும்? அப்போ சனி பகவானை பார்த்து யார் பயப்படணும்? தப்பு பண்ணுறவன் பயப்படணும். சனி பயிற்சி நடந்தால் யோகமான விஷயம் நடக்க போகுது நம்ம நினச்சிக்கணுமே தவிர, ஐயோ சனி வந்துட்டாரே அப்படின்னு நினைக்கிற தாட்லேருந்து முதல்ல வெளிவாங்க. கண்மணி சொன்ன மாதிரி நம்ம ஒவ்வொரு ராசியாக போயிடலாம். வகையில் மேஷராசிக்காரர்களுக்கு 12ஆம் வீட்டிலே சனி பகவான் வருகிறார். இந்த 12 அப்படிங்கிறது அயன ஸ்தானம்னு சொல்லுவாங்க. 12 அப்படிங்கிறது விரயஸ்தானம்னு சொல்லுவாங்க. இந்த 12ஆம் வீட்டில் வந்தால் இல்வாழ்க்கை, இல்லறம் போன்ற விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பிரிஞ்சிருப்பாங்க, இவங்க ஒரு இதில் இருப்பாங்க, அவங்க ஒரு வீட்டில் பிரிஞ்சிருப்பாங்க. ஆனால் அவங்க ஒரு நிமிடம் யாரேனும் ஒருவர் பேசிவிட்டால், அழுது விட்டால் 2 பேரும் சேர்ந்துருவாங்க. ஆனால் அது யார் துவங்கி வைக்கிறதுன்னு தெரியாமல் தான் உட்காந்துருப்பாங்க. அவர்களுக்கெல்லாம் சனிதான் அருமருந்தாக வரப்போகிறார். 2 பேரையும் இந்த நாள் இல்லற வாழ்க்கையில் சுகம் பெறுவதற்கான ஒரு வருடமாக இருக்கும். யாருக்கெல்லாம் செக்ஷுவல் ப்ராப்ளம்ஸ் இருக்குது, ஒரு குழந்தை பிறப்பில் ஒரு பிரச்சனை இருக்குது, ஒரு மேரேஜ் லைஃப் ப்ராப்ளமாக இருக்குது, அவங்களுக்கெல்லாம் சனி பகவான் சரி செய்வார். இந்த 12ஆம் வீடு இருக்கிறது சயனஸ்தானம்னு பேர். அதே மாதிரி 12ங்கிறது ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள். சில பேர் வாழ்க்கையில் ஆன்மீகம் சார்ந்த துறைகளில் லட்சியம் அடையணும்னு நினச்சிருப்பாங்க. நார்மல் லைஃப்பில் இருக்க பீப்புள்ஸ் இந்த சாமி பாத்திர கடை, சாமி கடை, இந்த குத்துவிளக்கு, இந்த மாதிரி பித்தளை பாத்திரம்லாம் வச்சுருக்கிற கடைகள் வச்சுருக்கோம். ரொம்ப பெரிய யோகமான ஒரு நேரம்னா அது இந்த நேரம் தான். இந்த அடுத்த 2.5 வருஷம் உங்கள் கடையில் இருக்கிற எல்லா பொருளும் விற்று போகும். அதே மாதிரி இந்த ஊதுபத்தி பண்ணுறவங்க, கற்பூரம் பண்ணுறவங்க, அந்த மாதிரி கடவுள் ரிலேட்டடான பொருட்களை நம்ம தயாரிக்கிறவங்க, அவங்களுக்கெல்லாம் கூட மிக ஏற்றமான ஒரு வருடமாக இருக்கும். சனி பகவான் 12ஆம் வீட்டில் இருப்பவர் 12, 1, 2 தனஸ்தானத்தை பார்க்கிறார். தனஸ்தானத்தை காசு, பணம், திட்டு, மண்ணி சனியே பார்த்துட்டார். சனி பார்த்தா அவ்வளோதான், பணம் விளையாடும். சார் இன்றைக்கி விட்டமின் எம் இல்லாமல் மேடம், விட்டமின் எம் தான் முக்கியம். இன்றைக்கி நாளுடைய எல்லாரோட டார்கெட்டுமே என்ன அப்படின்னா விட்டமின் எம் தான். மணி, எது வந்தால் மணி, எந்த பிஸ்னஸில் என்ன பண்ணால் மணி அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஒரு காலத்தில் அறிவை தேடி நம் சுற்றி கொண்டிருந்த நாம் இப்பொழுது பணத்தை தேடி அந்தளவுக்கு பொருளாதார நெருக்கடிகள் அதிகமாகிடுச்சு. சனி 2 பார்க்கும்போது இத்தனை நாள் தரித்திரம், படாத பாடுபட்டோம், எங்கே போனாலும் காசு இல்லை, ஒரு மரியாதை இல்லை, சீர் செய்ய முடியல, இந்த மாதிரியான கஷ்டங்கள்லாம் பட்டுட்டு இருந்தப்போ, ஸோ அந்த 2ஆம் இடத்தில் சனி பகவான் பார்த்தால் இது அத்தனையும் உங்களுக்கு தருவார். இந்த பகட்டு, பெருமை, எதுக்கிட்ட அம்மாவனே எம்புட்டு பெருமை, சும்மா ஒரு வந்தாக்காக. அப்போது அந்த 12ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு 7ஆம் பார்வையாக 6ஆம் இடத்தை பார்க்கிறார் மேஷராசிக்காரர்களுக்கு. அப்போது ரண ருண ரோக சத்துருஸ்தானத்தை பார்க்கிறார். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, வியாதி, கடன், கஷ்டம் போன்றவையெல்லாம் சரியாயிடும். இன்றைக்கி கடன் பட்டான் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன்னு சொல்லுவாங்க. அதாவது என்ன அப்படின்னா, அந்த ஒரு இலங்கை வேந்தன் எதுக்காக வருத்தப்பட்டான்னா, கடன்பட்டவர்களைப் போல கலங்கினானாம். அப்போ கம்பர் அது அழகாக சொல்கிறார். அப்போது கடன் வாங்கினவங்க மனசு எப்படி கலங்கி போயிருக்குமோ அப்படி அந்த கடன் அவ்வளோ பெரிய விஷயம். இன்றைக்கி பேங்க்காரன் ஃபோன் பண்ணுறான், இங்கே என்னென்னவோ பேசுகிறான், ஒரு இஎம்ஐ கட்ட முடியலன்னா என்னென்ன பண்ணுறாங்க. ஸோ அந்த கடன் தொல்லை அதிகமாக, அது 6ஆம் இடத்தை சனி பார்த்து அந்த கடனை நிவர்த்தி பண்ணி தரார். அடுத்து 10ஆம் பார்வையாக 9ஆம் வீட்டை பார்க்கிறார். 9 அப்படிங்கிறது பாக்கியஸ்தானம்னு பேர், அதிர்ஷ்டம். பானை பிடிச்சவ பாக்கியசாலிம்பாங்க. அந்த மாதிரி நம்ம எதை பண்ணாலும் அது நமக்கு லக்கு இருந்தால் தான் ஒர்க் அவுட் ஆகும். என்ன தான் நீங்கள் பெரிய ஆளாக இருங்க, நான் பெரிய பிஹெச்டி பண்ணிட்டேன், நான் எம்பிபிஎஸ், எம்டி, பிஹெச்டி, நான் அப்படியே உடம்பை 2ஆக கிழித்து திரும்ப சேர்த்துருவேன், அவ்வளோ பெரிய டாக்டர் நான், இருந்துட்டு போங்க, கிளைண்ட் வரணும்ல. பக்கத்தில் இருக்கிற கிளைண்ட் பாருங்கள், எம்பிபிஎஸ் தான் படிச்சிருக்கேன் இந்த டாக்டரு. நம்ம மல்லிகாட்டி டாக்டர் எம்பிபிஎஸ் தான் படிச்சிருக்கு, டெய்லி 500 பேர் வராங்க, ஊசி போடுறாங்க, போகிறாங்க. சார் கைராசி எல்லாமே
உங்களோட படிப்பறிவு கம்மி தான், ஆனால் கைராசி தொட்டா வியாதி சரியாகுது, தொட்டா நடக்குது. எத்தனையோ மீடியாவில் ஒரு படங்கள் எடுக்கும்போது இவங்க இருந்தால் போதும், இவர் இருந்தால் நடித்தா போதும், நம்ம மேலே வந்துடலாம், இவர் வந்தாலே போதும் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய இடங்களில் அந்த ராசி என்பது பிரதானமாக கருதப்படுகிறது. அப்படி உங்களுக்கு ராசி ஒர்க் அவுட் ஆக வேண்டிய நேரம். நான் நிறையா திறமை வச்சுருக்கேன் சார், ஸ்கில் வச்சுருக்கேன், ஆனால் நான் என்ன பண்ணுறது, எனக்குன்னு வாய்ப்பு கொடுக்குறது ஒருத்தன் வரவே மாட்டேங்கிறான். ஒரு இன்வெஸ்டர் உங்களுக்கு கிடைப்பார். ஒரு இன்வெஸ்டர் கிடைக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம். ஒரு பெரிய மனுஷன் நம்மகிட்ட பழகிறாரு, ஹலோ எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, நல்லா இருக்கேன் சார், அந்த ரேப்போவை மெயின்டைன் பண்ண நம்ம ஆளுங்களுக்கு தெரியாது. ஒரு 2 நாள் பழகியிருப்பாங்க, 3ஆவது நாள் ரெஸ்யூம் கொண்டு போய் கொடுத்துட்றது, என் தங்கச்சி பொண்ணு நீங்கள் கம்பெனியில் வேலை வாங்கி கொடுங்க அப்படின்றோம். அந்த ஆள் அதுக்கப்புறம் போனே எடுக்க மாட்டான். நமக்கு கொஞ்சம் பொறுமையாக தான் இதே விஷயத்தை கொஞ்சம் பொறுமையாக தான் சொல்லாமே, அவசர அவசரமாக சொல்லி இமேஜை கெடுத்துக்கிறேன் அதெல்லாம். ஸோ அப்போ அந்த சனி பகவான் அதுக்கான மெச்சூரிட்டி 9ஆம் வீட்டு. 9ங்கிறது அப்பா. எங்கள் அப்பா ரொம்ப நாளாக உடம்பு சரியில்லாமல் இருக்கார். அவருக்கு வந்து உடம்பு சரியாகணும், அவருக்கு வந்து படுத்த படுக்கையாக இருக்கார், அவர் வந்து சரியாகணும், அந்த மாதிரி வேண்டிக்கிறவங்க. அவர் இது மாதிரி பிஸ்னஸில் லாஸ் பண்ணிட்டார், அவர் பிஸ்னஸ் நல்லா ஆகணும், அப்பாக்காக வேண்டிக்கிறவங்க. அப்போது சனி பகவான் 9ஆம் வீட்டை பார்க்கும்போது அப்பாவோட உடல்நிலையெல்லாம் சரியாகி சூப்பராக இருப்பீங்க. 7 சனி பார்த்தாருன்னா கடல் விட்டு கடல் தாண்டுவீங்க. 9 சனி பார்த்தா மினிமம் ஒரு 6 தாண்டும் யோகம். அதாவது இப்போ கோதாவரி, யமுனா, கிருஷ்ணா அதெல்லாம் சொல்கிறாங்க. இங்கேருந்து தெலுங்கானா போகிறது, கர்நாடகா போகிறது, அது போகிறது இது போகிறது. ஸோ ஆறுகளை தாண்டக்கூடிய யோகங்கள் போன்றவை கிடைக்கும். சர்க்காரியுடைய ஒரு அனுகூலம், அதாவது எப்படி சொல்கிறது, ஒரு கவர்மெண்ட் ரிலேட்டடான உங்களுக்கு வந்து ஹெல்ப்பு. இந்த ப்ராடக்ட் வச்சுருக்கேன், சேவா மையம் போடலான்னு பார்க்குறேன், கவர்மெண்ட்டில் ஒரு அப்ரூவ் ஆகிடுச்சுன்னா நான் பண்ணிடுவேன், கோச்சிங் எக்ஸாம் வைக்கலான் இருக்கேன், ஸோ இது பண்ணால் இது பண்ணிடுவேன், அப்படி பண்ணிடுவேன், இப்படி பண்ணிடுவேன். இந்த மாதிரி ஐடியாலஜி இருக்கிற எல்லாருக்கும் இந்த வருடம் வந்து செட் ஆகும். ஸோ இந்த 12ஆம் வீட்டில் வரக்கூடிய சனி பகவான் இவர்களுக்கு எதை தருகிறார்களோ இல்லையோ, வாழ்க்கையினுடைய 3 பெரிய விஷயங்களை தந்துடுறார். ஒன்று பணம் தந்துடுறார், இன்னொன்று பழைய கடன்களெல்லாம் ஒழிச்சிடுறார், வேலை இல்லாதவங்களுக்கு முக்கியமாக வேலை கிடைக்கும். ஸோ அந்த தகுதிக்கேற்ற பணி, தகுதிக்கேற்ற சம்பளம் என்பது இந்த வருடம் நியமனமாகும். ஆக இந்த சனிப்பெயர்ச்சி மேஷராசிக்காரர்களுக்கு கை நிறைய பொற்காசுகளையும், கை நிறைய வேலையையும், பணியையும், வியாதி கடன் போன்றவற்றை நிவர்த்தி செய்தும் அற்புதமாக வரப்போகிறது.